வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் சபாநாயகர் பதவியை கேட்கும் பாஜக. முதலமைச்சர் அனுப்பிய கோப்பினை ஆளுநர் திருப்பி அனுப்பி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஆட்டுப்பட்டி பகுதியில் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள். மாவட்ட ஆட்சியருடன் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு. கோட்டக்குப்பம் விடுதியில் புகுந்து 6 செல்போன்கள் திருட்டு. மர்ம நபரை தேடுகிறது காவல்துறை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சபாநாயகர் பதவியை பாஜக கேட்டு வரும் நிலையில் சபாநாயகரை நியமிக்க முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பிய கோப்பினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் திருப்பி அனுப்பியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் வரும் 2ஆம் தேதி சபாநாயகர் நியமிக்க அனுமதி கேட்டு துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பி வைத்த கோப்பினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திருப்பி அனுப்பியிருக்கிறார். இதை திருப்பி அனுப்புவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி பாஜக சபாநாயகர் பதவி கேட்பதாலேயே துணைநிலை ஆளுநர் கோப்புகளை திருப்பி அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார். அப்படி இல்லை என்றால் பாஜகவின் ஏஜென்டாக செயல்படுகிறார் என்று விமர்சித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இதிலிருந்து துணைநிலை ஆளுநர் பாஜகவின் சங்கியாக செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக பாஜகவின் அடிமையாக செயல்பட்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமியின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர் பாஜக பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும் புதுச்சேரியை பொறுத்தவரை பாஜக ரங்கசாமியிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்றும் தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட 4 மாநிலங்களின் முதல்வர்கள் பிரதமரை சந்தித்து பேசுகிறார்கள். ஆனால் பிரதமர் மோடி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற நிலைக்கு ரங்கசாமி உருவாகி இருக்கிறார். தன்னிடம் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். நான் பாஜகவிற்கு அடிமை இல்லை, சுதந்திரமாக முடிவெடுப்பேன் என்ற தோரணை ரங்கசாமியின் செயல்பாடுகள் மூலம் தெரிய வருவதாக தெரிவித்த நாராயணசாமி புதுச்சேரியில் 2 மாதமாக அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல் சபாநாயகரை நியமிக்காமல் ரங்கசாமி பிரதமர் மோடிக்கே சவால் விட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் உள்ள பாஜக அமைச்சர் பதவி பெறுவதற்கும் இலாக்கா பெறுவதற்கும் சபாநாயகர் பெறுவதற்கும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கெஞ்சி கொண்டிருக்கின்றனர். இதே நிலையை ரங்கசாமி கடைபிடித்தால் புதுச்சேரிக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்ப்பதாக நாராயணசாமி விருப்பம் தெரிவித்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவித்தது போன்று ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன் என்று ரங்கசாமியால் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் முதல்வர் அலுவலகத்தில் உள்ள 6 புரோக்கர்களை களை எடுத்தாலே ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தலாம் என்றும் கருத்து தெரிவித்தார். உப்பளம் தொகுதி ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை அறிந்து தொகுதி முழுவதும் அதிகாரிகளுடன் சென்று தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை குறித்தும் இலவச மனைப்பட்டா மற்றும் அப்பகுதியில் உள்ள 30,000 சதுர அடியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தனர். இப்பகுதி மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா வழங்குவது குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவது குறித்தும் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள கூரை வீடுகளை கல்வீடாக மாற்றுவதற்குள்ள சாத்தியக்கூறுகள் குறித்தும் கோவில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று அவர்களுக்கு கல்வீடு கட்ட நிதி உதவி பெற்று தருவது குறித்து மாவட்ட ஆட்சியரை அழைத்து வந்து ஆலோசனை நடத்தியதாகவும் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்பது குறித்து கலந்து பேசியதாக தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். சூழ்நிலையில் எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் இங்கே 100க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் வாழ்ந்து வராங்க. இவங்க தான் இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய நகரப்பகுதியினுடைய மண்ணின் மைந்தர்கள்.
நான் உட்பட நிறைய பேர் இங்கே வந்து எலெக்ஷன் நிற்கும் போது உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறோம், அது வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்துருவோம். அந்த மக்களை வந்து ஏமாற்றி தான் போய்க்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் வந்து மறுபடியும் 5வது முறை எம்எல்ஏ ஆகிறேன். இந்த மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பட்டா வாங்கி கொடுப்பதற்கு ஏதாவது வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கோயில் ட்ரஸ்ட் இடம். சரி, வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்லிட்டு என்பதுக்காகவும், அப்படி அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அந்த இடத்துலையே அந்த வந்து கோயிலார்கிட்ட ஒரு NOC வாங்கி அவங்களுடைய கூரை வீடுகளை கல்லூடா மாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி என்பதுக்காக இங்கே வந்து காலியாக ஒரு 30,000 சதுரடி இடம் இருக்குது. அந்த இடத்துல அடுக்குமாடி வீடு கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரை நான் அழைத்ததனுடைய அடிப்படையில், முதலமைச்சர் அவருக்கு உத்தரவிட்டதனுடைய அடிப்படையில் அவர் இன்றைக்கி வந்து அந்த இடத்தெல்லாம் ஆய்வு செஞ்சார். ப்ராஜெக்ட் ஹீல் மூலம் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெண்டிலேட்டரை பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் இந்தியா புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் ப்ராஜெக்ட் ஹீல் திட்டத்தின் கீழ் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன வெண்டிலேட்டர் நன்கொடையாக வழங்கப்பட்டது. ரவுண்ட் டேபிள் அறக்கட்டளையுடன் இணைந்து பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 இந்த மக்கள் நல திட்டத்தை செயல்படுத்தியது. இதன் மூலம் நவீன உயிர்காக்கும் வெண்டிலேட்டர் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. இந்த உபகரணம் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு மேம்பட்ட சுவாச ஆதரவை வழங்கும். வெண்டிலேட்டர் வழங்கும் நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த மக்கள் நல திட்டம் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 தலைவர் மோத்திகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், துணைத் தலைவர் முரளி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெங்கடரமணி, விளம்பர ஒருங்கிணைப்பாளர்கள் கெவின் மற்றும் பால விஸ்வேஷ் ஆகியோரின் வழிகாட்டுதலிலும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த நன்கொடை மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை வசதிகள் மேலும் மேம்படுவதுடன் உயிர்காக்கும் சிகிச்சை சேவைகளும் வலுப்பெறும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பனித்திட்டு மீனவ கிராமத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 50% மானியத்தில் 19 பயனாளிகளுக்கு அரசாணையினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பனித்திட்டு மீனவ கிராமத்தில் வசிக்கும் மீனவர்களுக்கு புதுச்சேரி அரசு துணை இயக்குனர் இயந்திர பிரிவு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தின் மூலம் இயந்திரம் பொருந்திய கண்ணாடி நுண்ணிழை கட்டுமர படகு வைத்திருக்கும் பாரம்பரிய மீனவர்களுக்கு 12 குதிரை திறன் கொண்ட இயந்திரத்தின் மாற்றுதல் என்ற திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 50% மானியத்தில் இயந்திரம் கொள்முதல் செய்ய 19 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை பனித்திட்டு கிராமத்தில் வழங்கப்பட்டது. இதில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசாணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரி கணேசன், பாஸ்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள் கலந்து கொண்டு அரசாணையை பெற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரியில் அக்ஷய பாத்திரா உணவு தயாரிப்பு கூடம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லாஸ்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அக்ஷய பாத்திரா உணவு தயாரிப்பு மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம், சுகாதார வசதிகள் மற்றும் செயல்பாட்டு முறைகள் குறித்து ஆய்வு செய்த அவர் உணவை சுவைத்து அதன் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து சிவாஜி சிலை அருகே அமைந்துள்ள பாத்திமா உயர்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பள்ளி தாளாளர் மகிமை சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். பின்னர் பள்ளியின் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினருடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த ஸ்மார்ட் போர்டு வசதி, போதுமான அளவில் பெஞ்ச் மற்றும் டெஸ்க் வசதிகள், கூடுதல் கழிப்பறைகள், சுத்தமான பள்ளி சூழல் மற்றும் மாணவர்களின் திறன் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை வசதிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பள்ளியின் பின்புற பகுதியில் மழை காலங்களில் நீர் தேங்குவதால் பாதிப்பு ஏற்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த இடத்தை உடனடியாக தூர்வாரி சீரமைத்து பாதுகாப்பு வேலி அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணைவேந்தர் மோகனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது பேராசிரியர்களுடனும் கல்வி மற்றும் வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ரைசிங் புதுச்சேரி என்ற புத்தகத்தையும் துணைவேந்தருக்கு வழங்கினார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அட்டல் இன்குபேஷன் சென்டரை பார்வையிட்ட அவர் மாணவர்கள் உருவாக்கியுள்ள புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடி புதுமை முயற்சிகளை பாராட்டினார். உலக முதலியார் பிள்ளைமார் சங்க தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக முதலியார் பிள்ளைமார் சங்க தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாஜக அலுவலக பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், மாநில மகளிர் அணி தலைவர் சித்ராதேவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினர். மேலும் மாநில நிர்வாகிகள் காமராஜ் நகர் ராஜா, சிவகுமார், சீனிவாசன் உள்ளிட்டோர் மற்றும் உலக முதலியார் பிள்ளைமார் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சங்க தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் சமூக சேவை மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரவள்ளிமேடு சுப்பிரமணிய படையாட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் பரிசுகள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னிக்கோவில் அடுத்துள்ள கொரவள்ளிமேடு KR சுப்பிரமணிய படையாட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் தலைமையில் ஜமுனா ரவி, லதா, குணசேகரன், முனியப்பன், ரவிச்சந்திரன் மற்றும் ரோஷன், இளங்கோ சட்டக்கல்லூரி மாணவர் அரவிந்தன் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கினார். இதற்கு முன்னதாக மாணவ மாணவிகள் தமிழ்தாய் வாழ்த்துகளுடன் நிகழ்ச்சியை தொடங்கினர். அனைவரையும் விரிவுரையாளர் காந்தி வரவேற்றார். துணை முதல்வர் தில்லைக்கண்ணு காமராஜ் தலைமை உரையாற்றினார். தலைமை ஆசிரியர் பத்மபிரியா முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் பேசுகையில், அரசு பள்ளிகளில் பயிலுகின்ற மாணவ செல்வங்கள் சிறந்து செயல்பட வேண்டும் என்றும் மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள், அது ஒரு நாள் நினைவாகட்டும் என்று கூறியது போல் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு எங்கள் இயக்கத்தின் சார்பில் எந்த நேரத்திலும் மாணவ செல்வங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து தர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். சிறப்பாக மாணவ செல்வங்களை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் விரிவுரையாளர் நாராயணசாமி நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோபூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை நடைபெற்றது. கோபூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கோட்டக்குப்பம் தங்கும் விடுதியில் புகுந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 செல்போன்களை திருடிய மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், தந்தராயன்குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளன. அதில் தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதி ஒன்றில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த 10 வாலிபர்கள் நேற்று முன்தினம் அறையெடுத்துள்ளனர். பிறகு அவர்கள் அதிகாலை வரை புதுச்சேரியை சுற்றிய நிலையில் அவர்கள் மீண்டும் 4 மணிக்கு அறைக்கு வந்து தூங்கியுள்ளனர். அவர்கள் அனைவரும் நேற்று காலை எழுந்து பார்த்த போது தங்களது விலை உயர்ந்த செல்போன்கள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர்.
வழங்கினர். இதையடுத்து அவர்கள் விடுதி மேலாளரிடம் தகவல் அளித்தனர். சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது நேற்று அதிகாலை 5 மணி அளவில் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் விடுதிக்குள் புகுந்து செல்போன்களை திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் பாபு தலைமையில் உதவி ஆய்வாளர் அன்பழகன் மற்றும் காவல்துறையினர் தந்தராயன்குப்பம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் போட்டி வரும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாகவும் இதனை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைக்க உள்ளதாகவும் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிறுவனர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிறுவனர் திருவேங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோர் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து 13வது ரேங்கிங் ஓபன் நேஷனல் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் தேசிய அளவிலான போட்டியை வரும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஸ்கேட்டிங் ரிங்கில் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 6 முதல் 8 வயது வரை, 8 முதல் 10 வயது வரை, 10 முதல் 12 வயது வரை, 12 முதல் 15 வயது வரை, 15 முதல் 18 வயது வரை மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் என்ற பிரிவுகளில் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்ட அவர்கள் இந்த போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 1500 ஸ்கேட்டர்கள் பங்கேற்க உள்ளனர். இது நாட்டின் மிகப்பெரிய கேட்டனிங் நிகழ்வுகளில் ஒன்றாகும் என்றும் குறிப்பிட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பெருமை சேர்க்கும் இந்த போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். போட்டியின் முன்னதாக சாம்பியன்ஷிப் போட்டியின் அதிகாரப்பூர்வ லோகோ புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிர்வாகிகளால் வெளியிடப்பட்டது. பேட்டியின் போது பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஞ்சயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறுவதற்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 10 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளுக்கான 3வது தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பாஸ்கர், திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். கழிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ தங்கலாரப்பன் கோவிலில் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட கழிக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ தங்கலாரப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பாரம்பரிய கூழ்வார்த்தல் மற்றும் மேடை நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அந்த பகுதியில் உள்ள பஞ்சாயத்துக்காரர்கள் மற்றும் நாட்டாமைக்காரர் ஏழுமலை, விழுப்புரம் மாவட்டம் அம்மா பேரவை துணை செயலாளர் செல்வராஜ் முன்னிலையில் மணி மற்றும் ஜோதி, சென்னை அருள், நாகராஜ், சங்கர், வேங்கைமணி, கழிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு கலைதேவி நாடக மன்றம் விழா நடைபெற்றது மற்றும் அங்குள்ள பகுதி மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. அமைச்சர் சரத்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி திண்டிவனம் திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளைஞர்களையும் சமுதாயத்தையும் சீரழிக்கும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுத்து நிறுத்துவதோடு அதற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரின் கடமை. மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருளை பயன்படுத்துவது போன்ற வீடியோ ஒன்று போதைப் பொருள் ஒழிப்பு நாளன்று வெளியாகி சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. அமைச்சரும் அதற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்ற பெயரில் தாவேகாவின் பாரம்பரியப்படி குழந்தைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அரசியல் செய்வதாகவே தோன்றுகிறது. இத்தகைய ஒருவர் அமைச்சரவையில் தொடர்வது எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நன்மை தரக்கூடியது அல்ல என்பதால் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், வஉசி திடலில் வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கி கண்டன கோஷங்களை எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து உரிய நேரத்தில் அனுமதி கோரி இருந்தும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையிலான காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்து
தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திண்டிவனம் வஉசி திடலில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு திமுகவினரை கைது செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்து மண்டபத்தில் அடைக்கப்பட்ட திமுகவினர் மண்டபத்திலும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட அவைத்தலைவர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி, மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரசன்னா, மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், நகர அவைத்தலைவர் ரவிச்சந்திரன், நகர செயலாளர் கண்ணன், ஒன்றிய செயலாளர்கள் சொக்கலிங்கம், தயாளன், பழனி, ராஜாராம், மணிமாறன், ரவிச்சந்திரன், மாவட்ட இளைஞரணி ரமேஷ், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன், நகர இளைஞரணி செயலாளர் சதீஷ், மாணவரணி துணை அமைப்பாளர் சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் சபாநாயகர் பதவியை கேட்கும் பாஜக. முதலமைச்சர் அனுப்பிய கோப்பினை ஆளுநர் திருப்பி அனுப்பி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஆட்டுப்பட்டி பகுதியில் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள். மாவட்ட ஆட்சியருடன் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு. கோட்டக்குப்பம் விடுதியில் புகுந்து 6 செல்போன்கள் திருட்டு. மர்ம நபரை தேடுகிறது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.